சென்னை ஸ்பீட் நியூஸ். தோட்டக்கலைத்துறையை வேளாண்மை துறையோடு இணைத்தால் கடுமையான பணியாளர் பற்றாக்குறை ஏற்பட்டு தோட்டக்கலைத்துறையை அழிந்துவிடும் என தோட்டக்கலைத்துறையின் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். தமிழக வேளாண்மை துறையின் கீழ் இயங்கி வரும் தோட்டக்கலைத்துறையை வேளாண் துறையோடு இணைக்கும் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையின் உதவி அலுவலர் சங்கத்தினர் 1000க்கும் அதிகமானோர் எழிலக வளாகத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். பின்பு செய்தியாளர்களிடம் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்க தலைவர் முருகன் தெரிவித்ததாவது: வளர்ச்சி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் அந்த குழு அமைக்கப்பட்டு, அந்த வல்லுநர் குழு சுவாமிநாதன் கமிட்டிங்கிற ஒரு வேளாண் விஞ்ஞானி தலைமையிலான அமைக்கப்பட்ட குழு என்ன சொல்லியிருக்குன்னா, வேளாண்மையை அடுத்த நிலைக்கு உயர்த்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுமென்றால் தோட்டக்கலைத்துறைக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அதை ஒரு அரசாணையினுடைய அந்த குழு பரிந்துரையின் அடிப்படையில் தோட்டக்கலைத்துறைக்கு அதிக பணியிடங்கள் உருவாக்கப்பட்டன. குழுவினுடைய பரிந்துரை வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய இந்த நிலையில் இந்த புதிய அரசாணை, அதாவது UATT 2.0ங்கிற 230 அரசாணை, 252, 288ங்கிற அரசாணைகள்லாம் ஒரே ஒரு உதவி வேளாண்மை அலுவலர் அல்லது உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் 4 துறையினுடைய பணிகளையும் செய்ய வேண்டி இதில் உத்தரவு இருக்குது. அதாவது குறிப்பாக வேளாண்மை துறையில் பணியாற்றக்கூடிய உதவி வேளாண்மை அலுவலர்கள் வேளாண்மை பட்டயமும், தோட்டக்கலை துறையில் பணியாற்றக்கூடிய உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் தோட்டக்கலை பட்டயமும் பயின்றவர்கள். ஆக இதை பயின்றது தொழில்நுட்ப கல்வி, அவங்களுக்கு தெரியறதெல்லாம் தோட்டக்கலை பற்றி தான் தெரியும். அது இல்லாமல் இதில் இவ்வளோ நாட்களாக கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளாக இதில் பணியாற்றி அனுபவம் மிக்கவர்கள். இப்படி அனுபவம் மிக்கவர்களை இந்த மாதிரி 4 துறைகளுக்கும் பணியாற்றணுங்கும்போது சரியான வேளாண்மை பயிர்களுக்கு எங்களால் தோட்டக்கலைத்துறை அலுவலர்களால் சரியான தொழில்நுட்பங்கள் சேராது. அப்போ தவறான தொழில்நுட்பங்களால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அதே போன்று அவர்கள் தோட்டக்கலை பயிர்களுக்கு குறிப்பாக தோட்டக்கலைக்கு அதிக அளவு தொழில்நுட்பங்கள், உயர் தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது. மலர்களாகட்டும், வாசனை திரவிய பயிர்கள், மலைப்பயிர்கள், மருத்துவ பயிர்கள், பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி எண்ணற்ற தோட்டக்கலை பயிர்களுக்கு தொழில்நுட்பங்கள்ங்கிறது ரொம்ப அதிகம். வேளாண்மை பயிருங்கிறது பெரும்பான்மையான மானாவாரி பயிர்கள். தோட்டக்கலை பயிர்கள் அதிகப்படியான எரிகேட்டட் கிராப்பு, அதாவது நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய இரவை பயிர்கள். ஆக இதனுடைய தொழில்நுட்பங்கள்ங்கிறதும் அதிகம், அதனுடைய வருமானங்கிறதும் அதிகம் தோட்டக்கலை பயிர்களை பொறுத்த மட்டும். அப்போ விவசாயிகள், தோட்டக்கலை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் தவறான தொழில்நுட்பங்களால். வேளாண்மை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் இந்த தவறான தொழில்நுட்பத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதே போன்று அலுவலருக்கு எந்த வகையில் பாதிப்புன்னா, 4 துறையினுடைய அலுவலர்கள் எந்த துறையினுடைய பணிக்கு முக்கியத்துவம் அளிப்பது என்ற நிலை ஏற்படும். அதே மாதிரி இதனுடைய தோட்டக்கலையினுடைய வளர்ச்சி முற்றிலுமாக இதனால் பாதித்து இதனுடைய இது மிகப்பெரிய பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அரசுக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான, எங்களுக்கு மட்டும் இல்லை, விவசாயிகளும் பெரும்பான்மையாக இதை முழுமையாக இதை எதிர்த்துக்கிட்டு வராங்க. எல்லா மாவட்டங்களிலும் விவசாய சங்கங்கள் மிகப்பெரிய அளவில் இது ரத்து செய்யணும்னு பல இதில் ஊடகங்களில், சமூக ஊடகங்கள் வகையாக பேட்டி அளித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு டெல்டா விவசாய பகுதியை மட்டுமே அவர்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கையை மட்டுமே ஏற்று இதை செய்யக்கூடாது. அனைத்து விவசாயிகளும் இது தொடர்பாக எதுவும் கருத்துக்கள் கேட்கப்படவில்லை, சங்கங்கள் மூலமாக எதுவும் கருத்துக்கள் கேட்கப்படவில்லை. அதே போன்று இந்த அரசாணை என்பது வேளாண்மைத்துறை இயக்குனர் அவர்களுடைய கருத்துருவை மையமாக கொண்டு தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத, விவசாயிகளை பெருமளவு நசுக்கக்கூடிய, ஒடுக்கக்கூடிய, பாதிக்கக்கூடிய அரசாணை. எனவே இந்த அரசாணையை முற்றிலுமாக ரத்து செய்து மாண்புமிகு நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களும், அதே மாதிரி மாண்புமிகு தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களும், அதே போன்று மதிப்புமிகு வேளாண்மை மற்றும் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலர் அவர்களையும், அதே போன்று
தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை இயக்குனர் அவர்களையும் அன்போடு பணிவோடு கனிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த அரசாணையை ரத்து செய்து பழைய நிலையை தொடர்ந்திடவும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திடவும் அலுவலர்களுடைய பணிச்சுமையை குறைத்து இதே நிலையை தொடர வேண்டி அன்போடு பணிவோடு கனிவோடு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என் பேர் முருகன், தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில தலைவர். சங்கங்களை இணைந்து சிறப்பாக நடைபெறுகிறது.